உங்க வாயை தூக்கி எங்க காதுல வைங்க. அப்படியே நீ பாடிட்டே இருக்கு. பாடிட்டே இரு அப்படின்ற அப்படி வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம திடீர்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, த பீக் அனிருத். அனிருத்தோட எல்லாம் நிறைய அனிருத்துன்னு மியூசிக் போட்டாலும் சரி, பாடினாலும் சரி, ஹிட் ஆகிருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் சில சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் ரேட்டா இருக்கும். அது நல்லா இல்லாம கிடையாது, அண்டர் ரேட்டட். ஆனா அந்த சாங் வந்து ஒரு சில பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், பர்சனல் ஃபேவரட்டா கூட இருக்கும். அப்படி அனியோட டைஹட் ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பா அந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்படி எங்களுக்கு பர்சனலா எங்களுக்கு கொஞ்சம் அண்டர் ரேட்டன் பாட்டை பத்தி நாங்க சொல்ல போறோம் ஒவ்வொன்றா. இதுல என்ன ஒரு மெயினா, இது எல்லாமே எங்களுக்கு நாஸ்டாலஜிக் மூமெண்ட், அந்த ஃபீல் கொடுக்குற சாங்ஸ் இது எல்லாமே கலந்துதான் இருக்கும். நாங்க வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் அனிருத்தை சொல்ல, ஆல்பம் போடுற அனிருத்தை சொல்றோம். நாங்க ஆல்பம் ஸ்டார் அவரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒரு டைமிங், அந்த 2072 அந்த 80 அந்த 70 19 அந்த டைம்ல ஆல்பம்ஸ் எல்லாம் பீக்ல வச்சு. ஸோ அப்போ வந்து யாரோ போடுவாங்க சாங்ஸ், யார் பாடிருக்காங்கன்னு தெரியாது, யார் மியூசிக் அதெல்லாம் எதுவும் தெரியாது, ஆனா அந்த சாங்ஸ் கேட்டுருப்போம் கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு லிரிசிஸ்டும் ஒரு மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து ஒரு சாங் வந்து எழுதுறாங்க. அது அந்த சாங் தான் வந்து எனக்குன்னு யாரும் இல்லையே. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு. படத்துல இப்போ LIK படத்துல கூட வந்து அது ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடில இருந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பர்சனல் ஃபேவரட்டா கூட இருந்திருக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பர்சனல் ஃபேவரட் உள்ள இருந்து சொல்ல வரல. அந்த வரிசையில வந்து ஒரு 2 பாட்டு இருக்கு. இது என்னன்னா, இது ஒரு மெயின் ஒரு ஹெட்லைன் என்னன்னா, இந்த சாங்லாம் வந்து லவர்ஸ் டே அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லிரிசிஸ்டும் ஒரு மியூசிக் டைரக்டரும் வந்து கம்போஸ் பண்ண சாங் தான் வந்து, லிரிசிஸ்ட் யாருன்னு சொல்லிடுறேன், விக்னேஷ் சிவன் அவரு. அந்த சாங் தான் வந்து ஜூலி லவ்ல சண்டை சகஜம் தாண்டி அப்படின்ட்டு இருக்கும் அந்த பாட்டு. ஃபீல் எப்படின்னு வச்சுக்கலாம், லவ் பர்சன் மேலே வச்சுக்கலாம், லவ்வுக்கும் வச்சுக்கலாம், பிடிச்ச ஒரு பர்சன் மேல வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுல அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அனி மியூசிக்கா இருக்கட்டும், அந்த வாய்ஸா இருக்கும், லிரிக்ஸா இருக்கட்டும், கேட்கறதுக்கே அப்படி இனிமையா இருக்கும். சொல்லப்பட்டா என்னதான் ராக் ஸ்டார் அனிருத்தா இருந்தாலுமே மெலடின்னு படிக்க முடியாது. சாங்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். மிடில் அந்த ஸ்டான்ஸாலாம் வரும் பாத்தீங்களா, அதுல வந்து இந்த கசமசாவ கனவுல கண்டதெல்லாம் நினைச்சானே எனக்கு அன்னிக்கிட்ட சீரியஸாவே ரொம்ப பிடிச்சது ஒரு ஹம்மிங். ரொம்ப பிடிக்கும், பர்சனல் ஃபேவரட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு இதுல இடைச்சர்கள் ஒன்று பண்ணிக்கிறேன். வைத்திய ஸ்கூலவரில வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வைத்திய ஸ்கூல் அப்படி எல்லாரும் கை மேல போட்டு இப்படி பாடுவாங்களா, அப்போ வந்து பேக்ரவுண்ட்ல அனிருத்தர் ஹம் கொடுப்பாரு. அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஜூலின்னு ஒரு சாங் கண்டிப்பா எல்லாருமே கேளுங்க. இந்த சாங் வந்து அல்ட்டியா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அந்த சாங் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஏதாவது ஒரு நார்மல் சாங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பெருசா அதுல மியூசிக் இருக்காது, ஃபீல் பண்ணி பாருங்க, அந்த வாய்ஸை ஃபீல் பண்ணி பாருங்களேன். பெருசா மியூசிக் இருக்காது, அனிருத் வாய்ஸ் மட்டும் தான், ஆனா அவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு, அதே மாதிரி லவ்வர்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ணது, இவங்க 2 பேர் காம்போல வந்தது வந்து அவளுக்கென. இதுவுமே வந்து லவ்வர்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆனது தான், விக்னேஷ் சிவன் அனிருத் காம்போல வந்தது. இந்த பாட்டு சூப்பர் இருக்கு. அவளுக்கென அழகாய் ஜோதிதாய் மாறி, அந்த ஃபர்ஸ்ட் காதல் தினமே பயங்கரமா இருக்கும் அந்த பாட்டுலாம். ஆனா அந்த பாட்டு சூப்பரா இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் அண்டர் ரேட் தான். அதே மாதிரி பாட்டோட விஷுவல்ஸும் பயங்கரமா இருக்கும். கட்டு கடங்கா காதலும் அப்படின்ட்டு தொலைவும் அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல பாடியிருப்போம். அப்புறமேட்டுக்கு இன்னொரு சாங், இதுவும் இதே கேட்டகரியில தான் அது வரும். இப்ப லவ் பிரேக்கப் சாங் மாதிரி கலந்த ஒரு சாங் இது வந்து ஒண்ணுமே ஆகல. லவ் ஃபெயிலர், அதாவது லவ் ஸ்டேக் ரிலீஸ் ஆனது, ஆனால் லவ் ஃபெயிலர் சாங் இது. இதுல வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங்கை வந்து ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. அது கால டியூனா இருக்கும். எனக்கு யாரு அவங்க எடுத்து வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணு பாக்கணும் இப்போ அந்த கண்ணு கலங்குது. நிறைய பேர் ரீல்ஸ் கண்டிப்பா பாத்துருப்பீங்க, எல்லாமே வந்து ரீல்ஸ் பாத்துக்கலாம், மேபி பார்க்காம கூட இருக்கலாம். ஆனா இது ஃபுல் சாங்ஸ் வந்து கேட்டா இன்னுமே சூப்பரா இருக்கும். அதுவுமே நல்லா, அதுல வந்து அந்த வாய்ஸ் ஹலோ அந்த வாய்ஸ் வந்து 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல சாங் இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும், கேட்கவே மாசா இருக்கும் அந்த சாங். அண்ட் இந்த எல்லா ஆல்பம் சாங்க்கும் ஃபர்ஸ்ட் அனிருத்தோட பேஸ் போட்டது வந்து அது வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்காக ஒரு லெஜெண்டோட ட்ரிபியூட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னோட இந்த தலைவங்களும் சேர்ந்து மாஸ் காட்டின சாங் தான். ஸோ இந்த பாட்டு கண்டிப்பா வந்து ஆமா, இதெல்லாம் ஒரு க்ளூ கொடுக்குறோம். அதான் லெஜெண்ட்னு சொல்லிட்டோம். ஒரு டைம் கார்டுலாம் சொல்ல வர டைம் கொடுக்கலாம். டைம் ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை 5 செகண்ட் டைம் கொடுக்கலாம். 1 2 3 4 5 யாராவது கெஸ் பண்ணீங்களா? கிரிக்கெட் கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல அவரை, சச்சின் டெண்டுல்கர். ஃபர்ஸ்ட்லாம் சச்சின் வேற டெண்டுல்கர் வேற நினைச்சிட்டு இருந்தோம். அனுஷ்கா இருப்பாங்க அதுல, அனுஷ்கா ஆடி இருப்பாங்க. அனிருத்லாம் அடையாளமே தெரியாது, யாரோ ஒரு நோர் இருக்கும். தலைவன் தனுஷ் வந்து 3 படம் கேட்டப்ப இருப்பாரு.
வைத்திஸ் கொலவரிக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கூட தெரியாது. ஆனா அதெல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது வந்து எங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும். சச்சின் அப்படின்ட்டு அந்த பேஸ் செம்மையா இருக்கும். அந்த ஃபோக் பயங்கரமா இருக்கும் அந்த சாங்ல. சத்தியமா அந்த பாட்டு கேளுங்க. தலைவன் வாய்ஸ், அப்புறம் அனிருத் மியூசிக். ஸ்டார்டிங் இது சூப்பரா இருக்கும். அதுல அந்த பாட்டு முடியும் போது பேஸ் போட்டு ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அது இல்லாம அதுல அனுஷ்கா டான்ஸ் நல்லா இருக்கும். அவங்க அனுஷ்கா அண்ட் செம்மையா இருக்கும். தனுஷ் காம்பினேஷன் நல்லா இருக்கும். அவங்க பேர்ல மூவி பெருசா வரல, இருந்தாலும் அந்த சாங் நல்லா இருக்கும். இரண்டாம் உலகம் ஃபர்ஸ்ட் தனுஷ் தான் நடிச்சாரு. அப்ப வந்து ஆண்ட்ரியாடா, அப்ப தனுஷ்க்கு ஆண்ட்ரியா தானே பேரா இருந்தாங்க. அப்படியா? இன்னொரு பாட்டு, இது சத்தியமா சொல்றேன், இது உங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஹிந்தி சாங் வருது. இது வந்து ஏ தில் மேரேன்ட்டு ஒரு சாங் இருக்கும். அனிருத் வந்து அப்போ ஸ்டார்டிங்ல பழைய அனிருத் எப்படி தெரியுமா இருப்பாரு, ஸ்பைக் வச்சுட்டு இருப்பாரு. ஸ்பைக் வச்சு அந்த கெட்டப் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பர்சனலா வந்து ஸ்பைக் ஒன்று வச்சுக்கிட்டு வந்து இப்படி ஒரு கை நீட்டி ஒரு போஸ் கொடுப்பாரு. ஒயிட் ஷர்ட் டிஷர்ட் போட்டு வேர் பண்ணிருப்பாரு, பயங்கரமா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கெட்டப்ல வந்து ஒரு ஏ தில் மேரே அப்படின்ட்டு ஒரு சாங் இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கும். லிரிக்ஸ் தெரியாது, ஆனா ஹிந்தி சாங் செம்மையா இருக்கும். நானா ட்ரை பண்றேன் அந்த சாங்கை வந்து மென்ஷன் பண்ண பாக்குறேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் எடுத்துருவேன். ஆனா அந்த பாட்டு கேளுங்க, ஏ தில் மேரேன்னு இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப எதுக்கு சொல்றேன்னா, அனிருத் வாய்ஸ் தான் வாய்ஸ் ஸ்லேவ். மியூசிக் ப்ளே பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எதுவுமே தேவை. நீங்க பாட, நீங்க உங்க வாயை தூக்கி காதுல வைங்க, அப்படியே நீ பாடிட்டே அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து வந்து இன்னொரு, இது வந்து ஒரு லோ ஃபீல்டு சாங்கா, இது என்ன கேட்டகரி, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க கூட இந்த பாட்டு கேட்கலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். சொல்ல போனோம்னா அனிருத் வந்து லவ் ஃபெயிலியர் கான்செப்ட் இந்த மாதிரி வந்தாலும் போய் நெல்சன் சொல்ற மாதிரி தலைவன் வேற இருக்கும், 6 மணி ஏர்ல வச்சுட்டு வாசிப்பாரு. நேம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்தது. படம் வந்து சிம்பா, பரத் நடிச்சிருப்பாரு. படம் பேரு பரத் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வந்து மறந்ததேன்னு ஒரு சாங் இருக்கும், பிரேம்ஜி இருப்பாரு அந்த படத்துல. லிரிக்ஸ்லாம் வந்து மறந்ததே நோடிகளும் பறந்தது, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுவும் அதே மாதிரிதான், வாய்ஸ் கேட்கதான் சீரியஸா இருக்கும். நான்லாம் எத்தனை வாட்டி ஸ்டோரி போட்டிருக்கேன் தெரியுமா, போட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அந்த சாங்கை வந்து ஏதோ ஒரு ஸ்கை எடுத்துட்டு அப்படியே நான் போட்டு விட்டுருவேன். இல்லை என் போட்டோ பின்னாடி திருப்பி வச்சுட்டு அப்படி எனக்கு நானே பில்டப் கொடுத்துருப்பேன் அந்த சாங் வச்சுக்கிட்டு. வந்து மறந்து அந்த பாட்டு கேட்டு ஒரு பீச் வியூல எங்கேயோ உட்காந்து கேட்கும்போது அவ்வளோ மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுவும் ஒரு நண்பன் போதும் என்று ஒரு டிஜே அருணாச்சலமா, அதான்டா டிஜேடா டிஜே அருணாச்சலம், அவர் இந்த பாட்டுல வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு பாருங்க. அதே மாதிரி இதே படத்துல இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கும், அது சிம்பு பாடியிருப்பாரு. இருக்கும் பெஞ்சில்ல மனம் அப்படின்ட்டு அந்த பாட்டு சூப்பரா இருக்கும், அதுவும் கேட்டு பாருங்க. அது வந்து அண்டர்டேட் மூவி ஆல்பம் சொல்லிக்கலாம். ஆமா, அவ்வளவு பெரிய போயிட்டோம். அடுத்து ஒரு ஜாலி பாண்டிச்சேரி போறவங்க அந்த பாட்டை ஸ்டேட்டஸ் போடாம இருக்க மாட்டாங்க, ஸ்டோரி போடாம இருக்கு. யாருக்கு தெரியாது அந்த பாட்டு, இதெல்லாம் நான் இது போட்டு நான் பார்த்ததே கிடையாது. நான் பாண்டிச்சேரி போகும்போது சாங் ரிவ்யூ பண்ணலான்ட்டு ஒரு ஆசை. எப்ப பாண்டிச்சேரி ட்ரிப் நடக்குமோ தெரியல எங்களுக்கு. அதான் வந்து புகழ் படத்துல வந்து ஒரு பாட்டு, பாண்டிச்சேரி கடலோரம் கொண்டாடலாம் வாடா மச்சான் வா அப்படின்ட்டு இருக்கும். அனிருத் சூப்பரா பாடியிருப்பான் அந்த பாட்டு. வந்து இவரு ஜெய் இருப்பாங்க, ஆர்ஜே பாலாஜி தான் இருப்பாங்க. இருக்கும் காசு இருந்தா வேணாண்டா, அப்புறமேட்டு அந்த உலக உனக்கு ஜோடிடா அப்படின்ட்டு, நம்ம லைஃப் ஒன் டே மேட்ச்டா, இந்த நிமிஷம் போனா போச்சுடா, பொண்ணு வேணாண்டா மட்டும் போதும் வேற ஒண்ணும் வேணாண்டா. சூப்பரா கொஞ்சம் பாட்டு கேட்டு போறேன், ஜாலியா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸே போன மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரி போயிட்டு அந்த ஒரு சாங் வைக்கிறதுக்காகவே பாண்டிச்சேரி கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா போனோம்னா இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. அடுத்து இன்னொரு ஜாலியான சாங். இந்த படம் வந்து, இந்த படமே பயங்கர அண்டர் ரேட்டட் தான். இந்த சாங் வந்து படத்துல பிளேஸ் ஆயிருக்காது, ஆனா ஒரு விஜய் டிவில அதுக்கு இந்த படத்தை நீங்க பாத்துக்கலாம், இல்ல ஒரு காமெடி சீன்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இது வந்து எங்களோட ஃபேவரட் ஆக்டர்னு கூட. இவரை பத்தி நாங்க ஒரு வீடியோ போடுறோம், அது யோசிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி படம் தான் சங்குலி புங்குலி கதவு தரேன், ஜீவா நடிச்சிருப்பாரு. அதுல வந்து இந்த நம்ம லதா பாண்டி இருப்பாங்க அந்த படத்துல. சூரியகாமெல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த படம். ஸோ அதுல வந்து ஒரு பாட்டு இருக்கும், ஹை மேல குட்டி தாண்டி. அந்த பாட்டு அவ்வளவு நல்லா இருக்கும். அதுலயுமே சிம்பு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ஃபர்ஸ்ட் சாங். ஆமா ஆமா, இதுலயே ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஆமா, அந்த காமெடி போர்ஷன் வச்சு ஒரு காமெடி, அதுவுமே சீரியஸ் சூப்பரா, அது மேட்டர் கிடையாது. சொல்றோம் இருந்தாலும் ரெண்டு பேரும் இருக்காங்க, செம்ம ஒரு லவர்ஸ்க்கான ஒரு சரியான ட்ரீட். அப்புறமேட்டுக்கு இதே மோட்ல இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகவே இன்ன வரைக்கும். இது வந்து ஒரு செம்ம எங்களுக்கு பயங்கர ஃபேவரட்டான ஒரு டைரக்டர் இவரு, வெங்கட் பிரபு எடுத்த படம் பார்ட்டின்னு ஒரு படம். தம்பி அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு. கெட்ட கண்ணா மூச்சி ஆட்டம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். செம்ம வந்து எப்படின்னா ஒரு 18+ சாங், அதாவது 18+ கண்டென்ட் இருக்கிற சாங்கா இருக்கும்.
இந்த ரொமான்டிக் லவர்லாம் இருக்காங்களா, அவங்களும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்க சான்சஸ் நிறைய இருக்கு. சீரியஸா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த அளவுக்கு பெருசா செட் ஆகல. ஆனா பட் கேட்க வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு அனிருத் பாட்டுலாம் கேட்டாலே பிடிக்கும், கேட்க பிடிக்காதான் அப்படிலாம். ஸ்டான்ஸாவும் ஃபீமேல் போர்ஷன் செம்மையா இருக்கும். என்னன்னா வந்து பிரேம்ஜி மியூசிக் போட்டிருப்பாரு அந்த பாட்டுக்கு, அதான் பயங்கர ஹைலைட். சாங் நல்லா இருக்கும் உண்மையாலுமே கேட்க. லவ் பார்த்தாச்சு, ஃபெயிலியர் பார்த்தாச்சு, ஜாலி பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு மோட்டிவேட் சாங் ஒன்று பார்த்தோம். படமும் வந்து எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச படம் தான். பார்ட் 2 வந்தது. பார்ட் 2 வந்தனால தான் இந்த படம் பார்ட் 1 தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து டிமெண்டிகல். அருண் இதெல்லாம் நடிச்சிருப்பாரு. நம்ம உதயநிதியோட தம்பி, நம்ம டிஎம்கே பிளட்டை சேர்ந்த ஒருத்தர், அவர் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. வாடாவா மச்சின்னு பாட்டு ஆரம்பிக்கும். வாடாவா மச்சி நம்ம லைஃப் ஒரு வத்தி குச்சி. லைஃப் லெசன்ஸ் மாதிரியே இருக்கும். அட்வைஸ் பண்றது போற போக்குல போட்டு விட்டு போயிற மாதிரி இருக்கும். ஆனா அனிருத் மியூசிக் போடுற அளவுக்கு அதே சமயம் அவங்க இன்னொரு மியூசிக் டைரக்டர் பாடும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரிதான் நிறைய பாட்டு இமானுக்குலாம் கூட பாடிருப்பாரு. இமானுக்கு, சாம் சிஎஸ்க்கு பாடின பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும்ல. அத இந்த கண்ணே கண்ணே நிறைய சாங்ஸ் இருக்கு. சாம் சிஎஸ் கூட அனிருத் கொலாப்னாலே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இமான் கூடயும் சூப்பரா இருக்கும். தண்டனா காசாங்க அந்த டைம்ல செம ஹிட். போகன் ஒரு பாட்டு இருக்கும், அது நல்லா இருக்கும். அப்புறம் கும்மரட்டப்புறா காந்த கண்ணழகி, அந்த சாங் செம்மையா இருக்கும். அதே மாதிரி மருதில் ஒரு பாட்டு இருக்கும், ஜக்கா வண்டி. இந்த பாட்டு சூப்பரா இருக்கும். இதுதான் அனிருத்ல எங்களுக்கு அண்டர்ரேட்டட் இப்ப தோன்றது அப்படி சொல்லியிருக்கோம். இதை தவிர இன்னும் நிறைய இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அண்ட் நாங்க இப்ப சொன்ன சாங்ஸ்ல உங்களுக்கு இதுல இந்த சாங் கண்டிப்பா கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சாங்ஸ் தான் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.